எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 92வது ஸ்தோத்திரம். 92வது ஸ்தோத்திரம் எதுன்னா தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமைதா தம அபராஜித சர்வசகோ நியந்தா நியமோயம. 92வது ஸ்தோத்திரம். தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமைதா தம அபராஜித சர்வசகோ நியந்தா நியமோயம. இது 92வது ஸ்தோத்திரம். இதை எப்படி சொல்லணும்னா, தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமைதா தம அபராஜித சர்வசகோ நியந்தா நியமோயம அப்படி சொல்லணும். இந்த ஸ்லாங் கரெக்டாக இருக்கணும். தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமைதா தம அபராஜித சர்வசகோ நியந்தா நியமோயம. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் சொன்னாதான் உங்களுக்கு மற்றவங்க சொல்லும்போது உங்களுக்கு கூட அது மாதிரியே போகும். இல்லைன்னா நீ அந்த பாராயணத்தில் எல்லாம் தப்பாகும், ஸ்கிப் ஆகும், ஒன்னோட ஒன்று சேராது. இப்போ இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். தனுர்தரோ தரின்னா தரனாலேயே அதான் முரளிதரன். அதை தரன்னாலேயே அதை வச்சு மாலை அணிஞ்சுட்டு இருக்கிறது முரளிதரன். முரளின்னா இது புல்லாங்குழல் கையில் வச்சுட்டு இருக்கிறது. அதான் அது மாதிரி தரன்னா அந்த அடைஞ்சிருக்கிறது. தனுர்னா வில். தனுர் தரோன்னா வில்லை தரித்திருப்பவன், வில்லை தன் மேல வச்சுட்டு இருப்போம், தன்கிட்ட வச்சுட்டு போனோம். தனுர் தரோ. தனுர் வேதோ, இதுல இந்த தனுர் வேதோன்றதுல தனுர்ன்றது நம்மளுக்கு தெரியும் வில். வேதோன்னா தனுர் வேதோன்னா சாதாரண வில்ல விடுறது வேற. அதுல மந்திர சக்திகளை உபயோகித்து அந்த தெய்வ சக்திகளை அதில் உபயோகித்து அனுப்புறதுக்கு இல்லையா, சக்தி அஸ்திரம், சிவதனுசு, சிவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், அது மாதிரி ஒருத்தர் கொடுத்த அஸ்திரங்கள்ல அந்த அஸ்திரங்கள்ல அந்த தபோ சக்தியை ஏற்றி அந்த தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நம்மளுக்கு எந்த தெய்வம் அந்த வரம் கொடுத்தோ அந்த தெய்வத்தோட சக்தியை அதில் ஏற்றி அதை செலுத்துறதுக்கு பேரு தனுர்வேதம்னு பேரு. தனுர்வேதம்ன்றது அதான் வெறுமை அம்பு செலுத்துறது வேற. அதுல சக்தியை, எந்த சக்தியை நீங்க வேணுமோ அதை ஏற்றி அனுப்புறது வேற. அதான் தனுர்வேதோ. அந்த தெரிஞ்சவன் தான் அது. அதுல என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வில்வித்தைகளை அதன் சக்தி வில்வித்தைகளை அறிந்தவன். அதில் அந்த தபோ சக்திகளை, அதான் வில்வித்தையில் தபோ சக்திகளை செலுத்தி தபோ சக்திகளை ஏற்றி செலுத்தும் கலையை அறிந்தவன். அம்புகளில் தபோ சக்தியை ஏற்றி செலுத்தும் கலையை அறிந்தவன் தனுர்வேதோ. தனுர்வேதோ. தண்டோன்னா தண்டம் எனும் தண்டிக்கும் ஆயுதமாக விளங்குபவன். அதாவது அடிக்க தண்டனை கொடுக்கறதுக்கு அதனோட ஆயுதமாக விளங்குபவன். தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம், ஒரு கையில கொம்பு இருக்கு இல்லையா, அதுதான் தண்டிக்கும் ஆயுதமாக விளங்குபவன் தண்டோ. தமைதா. தமைதான்னா தமன்னா தண்டனை, இதான்னா இருக்கிறது, இதான்னா பீயிங் லைக் தட் அப்படி சொல்லணும். அது தண்டோ. தமைதான்னா தண்டோ தமைதா. தமன்னா தண்டனை, இதான்னா இருக்கிறது, தண்டனையாகவும் இருப்பான். முதல்ல தண்டிக்கும் ஆயுதமாகவும் இருப்பவன். தமைதா தமன்றது தமைதான்றது அதுக்கான ஆயுதமாகவும் வழங்குபவன். தண்டனையாகவும் இருப்பவன், தண்டிக்கும் ஆயுதமாகவும் இருப்பவன். அதான் தண்டிக்கும் ஆயுதமாகவும் இருப்பவன், தண்டனையாகவும் இருப்பவன். அடுத்தது தண்டோ தமைதா தம. தமைதா தம அப்படி சொல்லும்போது தண்டோ தமைதா தம, தண்டோ தமைதா தமன்னு இருக்கும். அது மூணு திருநாமம். அது தண்டம்னா அந்த ஆயுதமாக விளங்குபவன், தண்டிக்கக்கூடிய ஆயுதமாக விளங்குபவன். தமைதான்றது தண்டனையாகவே விளங்குபவன். அடுத்தது அதமன்றது தண்டனை, அந்த தண்டிப்பவனாகவும் விளங்குவான். இதுல என்ன மூணு என்னன்னா, முதல்ல அவன் தான் தண்டனை, தண்டிக்கிற ஆயுதமும் அவன் தான், தண்டிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை பிரயோகிப்பவனவும் அவன் தான், தண்டனைக்கு வழங்குபவன் அவனும் அவன் தான்.
அதான் அதம் தண்டோ தமைதா தண்டோ தமைதா தம தண்டனையாகவும் இருப்பவன், அந்த தண்டிக்கிற ஆயுதமாகவும் இருப்பவன். அடுத்தது அந்த தண்டிக்கிற அந்த தண்டிக்கிற ஆளாகவும் விளங்குவோன், தண்டிப்பவனாகவும் விளங்குவோன். அடுத்தது அபராஜித. அபரான்னா நோபடி கேன் அப்படின்ற அர்த்தம், யாராலையும். ஜித என்ன ஜிதன்றது ஜெயிக்கிறது. அபராஜிதன் யாராலையும் ஜெயிக்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். சர்வசகோ. சர்வசகன்னா சர்வன்னா எல்லாத்தையும் தெரியும். சகோன்னா சகின்றது பொறுத்துக்கிறது, சகிச்சுக்கிறதுன்ற மேலாம். சர்வசகோன்னா நம் சாதாரண ஜீவாத்மாக்கள் தெரியாம செய்யற தப்பு அத்தனையும் பொறுத்து கொள்பவன், அடியார்கள் செய்யும் பிழைகள் அனைத்தையும் பொறுத்து கொள்பவன் அப்படி எடுத்துக்கணும் சர்வசகோன்னா. நேர்ந்த. நேர்ந்தன்னா நியதி. நியந்தன்னா நியதி, சட்டம். நியந்தன்னா நியதினா சட்டம். நியந்தன்னா சட்டங்களை வகுப்பவன். நியந்தன்னா சட்டங்களை உருவாக்குபவன். அடுத்தது சர்வசகோ நியந்த நியமோ யம இல்லையா. நியந்த நியந்திது, நியமோ நியமோன்னா நிச்சயித்தல். வகுத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நிச்சயிப்பவன். சட்டங்கள் எத்தனையோ வகுக்கலாம், ஆனா நடைமுறை நடக்காம இருக்கும் இல்லையா, சோ அதை நடத்த வைக்கிறவன். அதான் அந்த நடத்த அந்த சட்டங்களை வகுத்ததோட இல்ல, அந்த சட்டங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கேப்பபிள் பர்சன். அடுத்தது நியந்த நியம. நியமோ யம. யமன்னா நடத்துறது. இந்த இடத்துல யமன்றது நடத்துறது. வகுத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதற்கான தேவதைகளை நியமிப்போம். ஒவ்வொரு காரியத்துக்கும் வருணனை நியமித்து மழைக்கான இதை பார்த்துக்கிறது சொல்றது. அக்னி அமைச்சு அக்னியை நெருப்பு செய்ய வேண்டிய வேலைகளையா செய்ய சொல்றது. காற்றை நியமிச்சு வாயுதேவனை நியமிச்சு காற்றை கட்டுப்படுத்த இது பண்றது. அந்த நடைமுறைப்படுத்துவான் தான் வகுத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவன். அதுதான் நியமோ எம்ம. ஆக இன்னைக்கு 92வது ஸ்தோத்திரத்துல அதுக்கு முன்னாடி 860 வரைக்கும் பார்த்துருந்தோம். 91வது ஸ்லோகத்துல இன்னைக்கு 92வது ஸ்தோத்திரத்துல 861 தனுர்தரோ, 862 தனுர்வேதோ, 863 தண்ட, 864 தமைதா, 865 அதம, 866 அபராஜித, 867 சர்வசகோ, 868 நியந்த, 869 நியமோ, 870 நியம. நியந்த நியமோ யம. நியமோ யம 870 யம. ஆக 861 இருந்து 870 வரைக்கும் 10 திருநாமங்கள். இன்னைக்கு 1000 திருநாமங்கத்துல 10 திருநாமங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 92 ஸ்தோத்திரத்துல 870 திருநாமங்கள் பார்த்தாச்சு. தேங்க்யூ.